அதுல நம்ம கொஞ்சம் தொய்வானதனுடைய விளைவு தான் இன்னைக்கு கொஞ்சம் தற்கொலை கூட்டம் உருவாகி போச்சு. இந்த வேலையை நம்ம தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னா, இப்ப செஞ்சிருக்கோம்ல இந்த வேலை, இந்த அறிவு திருவிழா வேலையை கொஞ்சம் தொடர்ச்சியா செஞ்சிருந்தோம்னா, இடையராம செஞ்சிருந்தோம்னா இந்த கூட்டம் கூட உருவாகி இருக்காது. அறிவார்ந்த கூட்டம் தான் நிற்கும். ஏனென்றால் தமிழ்நாட்டினுடைய வரலாறு அப்படி. தமிழ்நாடு தனித்துவமிக்க மாநிலம், தனித்துவமிக்க மாநிலம்னு சொல்றோமே, அதற்கு ஒரு மிகப்பெரிய பேக்ரவுண்ட் இருக்கு, ஒரு மிகப்பெரிய ட்ராக் இருக்கு, அதுக்கு மிகப்பெரிய வரலாறு இருக்கு. நிறைய விஷயங்களை கடந்து வந்திருக்கோம். நாம ஒவ்வொன்னையும் போராட்டத்தின் வழி நின்று மீட்டிருக்கிறோம். எதுவுமே இங்க சாதாரணமா கிடைத்ததல்ல. நமக்கு கிடைத்திருக்கிற கல்வி உரிமை, நமக்கு கிடைத்திருக்கிற வேலை வாய்ப்பு உரிமை, நம்முடைய மொழி உரிமை, நம்முடைய மாநில உரிமை, நம்முடைய இடஒதுக்கீடு உரிமை, அனைத்து உரிமைகளும் போராட்டத்திற்கு பின்னால் கிடைத்தது. தானா வானத்திலிருந்து பொத்துட்டு வந்து விழுந்தது கிடையாது. அல்லது ஒன்றிய அரசு தமிழ்நாட்டுக்கு மட்டும் சிறப்பு கவனம் கொடுத்து தந்தது கிடையாது. எதுவுமே தந்தது கிடையாது. எந்த காலத்திலும் தந்தது கிடையாது. எல்லா காலத்திலும் ஒவ்வொன்றையும் போராடி போராடித்தான் பெற்றிருக்கிறோம். அப்படித்தான் நாம் நம்முடைய தனித்தன்மையை நிலைநாட்டி நிற்கிறோம். எல்லாத்திலையும் போய் நம்ம கையெழுத்து போட்டுடலாம், எல்லாத்தையும் ஆதரிச்சுட்டு போயிடலாம். எல்லா மாநிலங்களும் ஆதரிக்கிறார்கள், நீட்டா எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்தி திணிப்பா ஓகே, எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொள்கிறார்கள். 50 விழுக்காட்டுக்கு மேல இடஒதுக்கீடு போக கூடாதா, ரைட், எல்லாரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். எஸ்ஐஆரா ஏற்றுக்கொள்கிறார்கள். வேளாண் சட்டமா ஏற்றுக்கொள்கிறார்கள். தொழிலாளர் சட்டத்தை திருத்தியா ஏற்றுக்கொள்கிறார்கள். டெல்லி மாநில அரசுடைய அதிகாரத்தை பறிக்கணுமா, எல்லாரும் சேர்ந்து ஓட்டு போடுறாங்க. காஷ்மீர் 370 பிரிவை நீக்கணுமா, ஓகே ரைட். முத்தலாக் சட்டம் கொண்டு வரியா, ஓகே. வக்ஃபு சட்டத்தை திருத்தியா, ஓகே. இன்றைக்கு அப்படி ஒரு நிலையில் ஒவ்வொன்றையும் மறுத்து சமர் புரிந்து தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தீர்மானம் இயற்றி நம்முடைய தனித்தன்மையை நாம் காட்டிக்கொண்டே இருக்கிறோம். இது அவன் என்ன சொல்றான், இதை நாம தனித்தன்மைன்னு சொல்றோம். அவன் இந்தியாவிலிருந்து நீ மட்டும் தனிமைப்பட்டு நிற்கிறாங்கிறான். நாம நம்முடைய தனித்தன்மை என்று சொல்கிறோம், அவன் நாம் தனிமைப்பட்டு நிற்கிறோம் என்று சொல்கிறான். நாம நமக்காக மட்டும் பேசலைங்கிறத காலம் உணர்த்தி கொண்டே இருக்கிறது. நாம் தனிமைப்பட்டு நிற்கல, நாங்கள் தனித்துவத்தோடு நிற்கிறோம் என்பதற்கு ஒரு சான்றுதான் ஆளுநரை வைத்துக் கொண்டு இந்திய ஒன்றிய அரசு பாஜக அல்லாத எல்லா மாநிலங்களின் மீதும் போரை தொடுத்துக் கொண்டிருக்கிறது. வெறும் தமிழ்நாட்டின் மீது மட்டுமல்ல. பாஜக ஆளாத மாநிலங்கள் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு மட்டும் இல்லையே, பஞ்சாப் இருக்கு, கேரளா இருக்கு, எத்தனையோ மாநிலங்கள் இருக்கு. பாஜக அல்லாத மாநிலங்கள், பாஜக நேரடியாக ஆளாத மாநிலங்கள். அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர்களுக்கு ஆளுநரை வைத்துக் கொண்டு நெருக்கடி கொடுக்கிறது பாஜக. அப்ப எல்லாருடைய பிரச்சனை தானே இது. இது ஒட்டுமொத்த தேசத்தின் பிரச்சனை தானே. நாளைக்கு பாஜக அல்லாத வேறு ஒரு கட்சி வந்து ஒன்றியத்தை ஆளக்கூடிய நிலை வந்தால் அப்ப பாஜகவுக்குமான பிரச்சனை தானே இது. ஆளுநரை வைத்துக் கொண்டு அந்த ஒன்றிய அரசு அந்த பாஜக முதலமைச்சரை என்ன பாடுபடுத்தும். அப்ப இது ஒரு கட்சி பிரச்சனை இல்ல, இது ஒரு மாநில பிரச்சனை இல்ல, இது ஒரு கட்சி பிரச்சனையும் இல்ல, ஒரு மாநில பிரச்சனையும் இல்ல. அப்ப இது ஒரு பொது பிரச்சனை. அப்ப இது ஒட்டுமொத்த இந்தியாவின் பிரச்சனை, ஒட்டுமொத்த ஒன்றியத்துக்குமான பிரச்சனை. அப்படிப்பட்ட பிரச்சனையில் நாம ஒரு முழக்கத்தை தமிழ்நாட்டிலிருந்து முன்வைக்கிறோம். அண்ணா முன்வைத்தார், ஆட்டுக்கு தாடி எதற்கு, நாட்டுக்கு கவர்னர் எதற்குன்னு ஒரு முழக்கத்தை முன்வைத்தார். அப்ப ஆளுநர் பதவி என்பது அது மாநிலங்களை அடிமைப்படுத்துகிற ஒரு பதவி. அந்த பதவியை வைத்துக் கொண்டு மாநிலங்களை, பிடிக்காத மாநிலங்களை ஒன்றிய அரசு வஞ்சிக்கும், எனவே அந்த பதவி ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு முழக்கத்தை அவர் முன்வைத்தார். முழக்கம் முன்வைக்கப்பட்டு அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. முழக்கம் முன்வைக்கப்பட்டு அரை நூற்றாண்டு கடந்து விட்டது. இப்போதும் நாம் அந்த முழக்கத்தை தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். நடைமுறையில் சட்டப்படி ஆளுநருக்கான கண்ணியத்தை கொடுக்கிறோம், ஆளுநரை அழைக்கிறோம் பதவியேற்பு விழாவுக்கு, சட்டமன்றத்தை கூட்டுவதற்கு, எல்லாத்துக்கும் நம்ம மதிப்பு கொடுக்கிறோம், அழைக்கிறோம் சட்டப்படி. ஆனால் கொள்கைப்படி ஆளுநர் பதவி என்பது ஒழிக்கப்பட வேண்டும் நம்ம முழக்கத்தை முன் வச்சிருக்கிறோம். இது எல்லா மாநிலத்துக்குமான பிரச்சனை. எல்லா மாநிலத்தையும் ஆளுநரை வைத்துக் கொண்டு இப்படித்தான் பாஜக கையாளுது. அப்படி இருக்கும்போது ஆளுநர் பதவியை கொள்கை ரீதியில் மட்டுமல்ல நடைமுறையிலும் ஒழித்து காட்டி இருக்கிற மாநிலமாக தமிழ்நாடு இருக்கு. 10 சட்ட மசோதாக்களுக்கு ஆளுநர் இல்லாமலேயே கையெழுத்து போட வச்சமா இல்லையா? 10 சட்ட மசோதால ஆளுநர் பதவியை ஒழிச்சமா இல்லையா? இப்ப நாம அதை செஞ்ச பிறகு, செஞ்சு காட்டிய பிறகு, நாம முதல்ல சொல்லும் போது அது இந்திய ஒன்றியத்துக்கு எதிரானதுன்னு சொன்னவர்கள் இப்ப ஒவ்வொரு தரா
நம்ம ரூட்டை ஃபாலோ பண்றாங்களா இல்லையா? உடனே கேரளா அதை கையில் எடுக்குதா இல்லையா? உடனே பஞ்சாப் அதை கையில் எடுக்குதா இல்லையா? உடனே பாஜக அல்லாத எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொண்டு அதை வரவேற்குதா இல்லையா? அப்போ முதல்ல நாம் அந்த முழக்கத்தை முன்வைக்கும் போது அது நாம ஏதோ தனியா போய் நின்று பேசுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னால் அதை உணர்ந்து கொண்டு புரிந்து கொண்டு நம் கருத்தின்படி வருவார்கள். ஒவ்வொன்றையும் பார்க்கிறோம். நீட்டை எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டார்கள். தமிழ்நாடு எதிர்த்தோம். அவங்களே அதை தான் கேட்கிறாங்க. எல்லாரும் ஏத்துக்கிற ஒண்ணு நீ ஏன் ஏத்துக்க மாட்டேங்கிற? எல்லாரும் ஏத்துக்கிட்டாங்க தான் இந்தி திணிப்ப. நாங்க மட்டும்தான் சமர் புரிந்து இந்தி திணிப்பினுடைய கொடூரம் என்ன, கொடுமை என்ன, அது எவ்வளவு பெரிய ஆதிக்கமானது, அதன் மூலம் எப்படி மற்ற மொழிகள் பாதிக்கப்பட போகுது, மற்ற மாநிலங்கள் எப்படி பாதிக்கப்பட போகுதுன்னு 100 ஆண்டுகளுக்கு முன்பே விழித்துக் கொண்டோம். இன்னைக்கு எல்லா மாநிலங்களும் விழித்துக் கொண்டன. இந்தி பேசாத எல்லா மாநிலங்களும். அன்றைக்கு இந்தியை திணித்தது காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய கர்நாடக முதலமைச்சர் சீதாராமையா பெயிண்ட் டப்பா எடுத்துட்டு மெட்ரோ ட்ரெயின்ல இருக்கக்கூடிய அந்த ரயில் நிலையத்தில் இருக்கக்கூடிய இந்திய எழுத்துக்களை தார்பூசி அழிப்பதற்கு போறார். காலம் எங்கிருந்து எங்க வந்துருச்சு பாருங்க. 100 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே கருப்பு மை எடுத்துக்கொண்டு போன மாநிலம் தமிழ்நாடு. 100 ஆண்டுகளுக்கு பிறகு அதே செயலை, அன்றைக்கு அது பிரிவினைவாத செயலாக பார்க்கப்பட்டது, அன்றைக்கு அது மிகப்பெரிய இந்திய ஒன்றியத்துக்கு எதிரான செயலாக பார்க்கப்பட்டது. அதே செயலை இன்றைக்கு தேசிய கட்சிகளை சார்ந்த மாநில முகங்கள் செய்யக்கூடிய நிலை வந்திருக்கிறது. அப்ப நம்ம ஸ்டாண்ட்ல மாற்றம் இல்லை. நம்ம ஸ்டாண்ட் அதே ஸ்டாண்ட் தான். நம்ம நிலைப்பாட்டில் எந்த ஒரு பிசிறும் இல்லை. நாம 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்தி திணிக்கப்பட்ட போது என்ன குரலில் பேசினோமோ அதே குரலில் தான் இப்போதும் பேசுகிறோம். எங்கள் குரலில் மாற்றம் இல்லை. இந்தி திணிப்பு கூடாது சொல்றோம். அன்றைக்கு நம்மை பார்த்து பிரிவினை என்று சொன்னவர்கள், பிரிவினைவாதிகள் என்று சொன்னவர்கள், இன்றைக்கு அவர்களும் நம் வழியில் பெயிண்ட் டப்பாவை எடுத்துட்டு போய் நிக்கிறாங்க. அப்ப நாங்க தனிமைப்பட்டு நிற்கிறோமா, தனித்துவத்தோடு நிற்கிறோமா? நாங்கள் தனிமைப்பட்டு நிற்கவில்லை, நாங்கள் தனித்துவத்தோடு நிற்கிறோம். கல்வி ரீதியில ஒன்றிய அரசு எந்த கொள்கையை தூக்கி கொண்டு வந்தாலும் அதை நாம ஆய்ந்து உரசி பார்க்கிறோம். இது முற்போக்கா இருக்கா? அது எதிர்காலத்திற்கு பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கா? அது மாநில உரிமையை பாதிக்காம இருக்கா? அது ஒன்றிய அரசினுடைய ஆதிக்கத்திற்கு இடமளிக்குதா பார்க்கிறோம். நம்ம அவங்க ஒரு டிராப்ட போட்டு கொடுத்த உடனே அப்படியே நம்ம ஏத்துக்கிறது கிடையாது. நாம ஆய்வு செய்யறோம். மாநில அரசு ஒரு குழுவை போட்டு ஆய்வு செய்கிறது. அவன்கிட்ட கேட்கிறோம், குடு, எங்க மொழியில குடு, நாங்க படிக்கணும் அப்படின்னு கேட்கிறோம். அவன் தரமாட்டேங்கிறான். புதிய கல்விக் கொள்கை வடிவமைச்சு அவன் தரல, தமிழ்ல தரல, இந்தியில தான் கொடுத்தான். நாம தான் கேட்டோம், தமிழ்ல குடு, நாங்க படிக்கணும், அவன் தரல. அப்புறம் 50 பக்கத்துல ஒரு சம்மரி கொடுத்தாங்க. அதுல உள்ள என்ன இருக்குன்னு சில டிப்ஸ் மாதிரி. நாம என்ன செஞ்சோம்? நாமே மொழிபெயர்த்தோம். மொழிபெயர்த்து தமிழ்நாடு முழுவதும் மக்கள்கிட்ட கொடுத்தோம். மக்கள் படிக்கட்டும். எல்லோரும் ஆங்கிலம் படித்தவர்களாக இருக்க மாட்டார்கள், எல்லோரும் இந்தி படித்தவர்கள் இருக்க மாட்டார்கள். தமிழ்ல மக்கள் படிக்கட்டும் என்று சொல்லி தமிழாக்கம் செய்து தமிழ்நாட்டு வீதி வீதியாக புதிய கல்விக் கொள்கையை கொடுத்தோம். மக்கள் படித்தார்கள். மக்களிடம் மாநில அரசு கருத்துக்களை கேட்டது. மக்களிடம் கருத்துக்களை கேட்டோம். மக்கள் சொன்னார்கள், மாநில கல்விக் கொள்கை தான் சிறந்தது. கருத்துக்கள் வரவேற்கப்பட்டது, கருத்துக்கள் தொகுக்கப்பட்டது. மாநில அரசு மாநில கல்விக் கொள்கையை தான் வடிவமைப்போம், ஒன்றிய அரசு கொண்டு வர்ற புதிய கல்விக் கொள்கை வேண்டான்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு முடிவை நம்ம எடுத்துட்டோம். ஏன் எடுத்தோம்? எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்டாங்கல்ல. எல்லா மாநிலங்களும் ஏத்துக்கிட்ட உடனே நாம ஏன் ஏத்துக்கல? எல்லா மாநிலங்களும் ஏன் ஏத்துக்கிட்டாங்க? அதை ஏன்னா அவங்க கல்வியில் மிக 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 பின்தங்கி இருக்கிறார்கள். தமிழ்நாட்டில் உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காட்டை தாண்டி விட்டோம். இந்த புதிய கல்விக் கொள்கை என்ன சொல்லுதுன்னா, 2030ல ஒரு கொள்கைக்கு ஒரு இலக்கு இருக்கும்ல. இப்போ ஒரு டிராஃப்ட் இன்னைக்கு நம்ம வெளியிடுறோம்னா அதுக்கு ஒரு இலக்கு இருக்கணும். அப்ப 2030 இதெல்லாம் நடக்கணும் நாங்க நினைக்கிறோம் அப்படின்னு 2020ல ஒன்றிய அரசு புதிய கல்விக் கொள்கையை வெளியிட்டு ஒரு இலக்கை நிர்ணயிக்குது. 2020 வெளியிடப்படுகிற புதிய கல்விக் கொள்கைக்கு என்ன இலக்குன்னா, 2030ல இந்தியா முழுவதும் எப்படிப்பட்ட ஒரு நிலை வரணும்னா, மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் வரணும். ரைட், சரி, நல்ல இலக்கு தான். உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு, GR கிராஸ் என்ரோல்மென்ட் ரேஷியோ 50 விழுக்காட்டை தாண்டணும். இது யாருக்கு புதுசா இருக்கும்? இது யாருக்கு வியப்பா இருக்கும்?
ஏன் மற்ற மாநிலங்கள் இதை ஏத்துக்கிறாங்கன்னா, ஓ 2030 நமக்கு மாவட்டந்தோறும் மருத்துவக் கல்லூரி கிடைக்கும் போல இருக்கு. ஓ 2030 கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ உயர்கல்வி படிப்போர் விழுக்காடு 50 விழுக்காடு எட்டுவோம் போல இருக்கு. அப்ப ஏத்துக்குவாங்க. நாங்க ஏன்டா நடராத்திரி சுடுகாட்டுக்கு போனோம்? மாவட்டத்துக்கு 1 இல்ல 2 மருத்துவக் கல்லூரி தமிழ்நாடு முழுவதும் அரசு கல்லூரி, தனியார் கல்லூரி என்று கணக்கெடுத்து பார்த்தால் மாவட்டம் தோறும் மருத்துவக் கல்லூரிகள் என்கிற இலக்கை எப்போதோ எட்டிவிட்டோம் தமிழ்நாடு.